Hi everyone, welcome to Madhu Vlogs. Today முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கீரை எடுத்துக்கிட்டோம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டால். அடுத்தது பட்டை லவங்கம் பவுடர், மிளகு, ஜீரகம், சோம்பு, கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயம் 2 சிட்டிகை, மிளகாப்பொடி சும்மா 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சிடுச்சு. முருங்கைக்கீரை வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக இருக்குது. நம்ம மரத்துலேருந்து அறுத்தது. இதை போட்டுடலாம். கீரை வேகும்போது ஒரு ஆனியன் அரைச்சது போட்டுடலாம். தக்காளி 2 எடுத்துருக்கேன், நம்ம பாதி ஊற்றிக்கலாம். 1 ஊற்றிட்டு 1 நிறுத்திடலாம். இந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கொதித்து வந்தால் இறக்கிட்டு குடிச்சிடலாம். நம்ம முருங்கை மரம் தான், பார்க்கலாமா? நம்ம மரத்தில் தான் எடுத்த கீரை இது. போர்ட்டிக்கோளோடு இருக்குது, எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இங்கேருந்தும் அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான கீரை. அவ்வளோதான். அப்புறம் அந்த முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா கொச்சிடுச்சு. சால்ட் போட்டுடலாம், இறக்கிடலாம். ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சப்பொடி, மருந்து ஆன்டிபயோட்டிக். ஓகே, அவ்வளோதாம்மா, சூப் ரெடிம்மா. ஆற வச்சுட்டு குடிச்சு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? குடிச்சு பாரு, சூடாக இருக்குது பாரு. காலையில் குடிக்கணும், ஈவினிங் குடிக்கணும். மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாமே நல்லாயிருக்கும். குடிச்சு பாரு. ஹாய், காலை வணக்கம். சூப்பர்மா. எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை சூப் நிறையா குடிக்கணும். துளசி தண்ணி குடிக்கணும் காலையில். எப்போவுமே துளசியை ஊற வச்ச தண்ணி குடிங்க. முருங்கைக்கீரை சூப் குடிக்கணும். உடலுக்கு ஹெல்த்தி. இது நான் ஒரு டீஸ்பூன் குடிச்சு பார்க்குறேன். செம டேஸ்ட். ஆஹா, கரம் மசாலா, பட்டை லவங்கம் எல்லாம் செம்மையாக இருக்கும். சூப்பர். தேங்க்யூ.